கரூர் மகாதானபுரம் பகுதியில் தனியார் தொலைத்தொடர்பு கோபுரத்திலிருந்து மின்சாரம் தாக்கி பள்ளி ஆசிரியை உயிரிழந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிர்வேல் வழங்க கேட்கலாம். கதிர்வேல், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கரூர் மாவட்டம் மாயனூரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தவர் சரஸ்வதி. 50 வயதுடைய இவர் சொந்த வீடான மகாதானபுரத்தில் குடியிருந்து வருகிறார். இவரது வீட்டு முன்புறம் ஒரு தனியார் தொலைத்தொடர்பு மின் கோபுரம் அமைந்துள்ளது. இந்த கோபுரத்திற்காக தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மின் கம்பத்திலிருந்து வயர் இணைக்கப்பட்டு அந்த வயருக்கு சப்போர்ட் கொடுப்பதற்காக ஒரு இரும்பு பைப் நடப்பட்டு அதன் மூலம் அந்த தொலைத்தொடர்பு கோபுரத்திற்கு மின்சாரம் எடுத்து செல்லப்படுகிறது. நேற்று மாலை சரஸ்வதி இந்த மின்கம்பத்துக்கு சப்போர்ட்டாக உள்ள இரும்பு குழாயை தொட்டுள்ளார். அப்போது மின் கசிவு ஏற்பட்டு இந்த இரும்பு குழாய் முழுவதும் மின்சாரம். என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ்வாலா பி தி பாஸ் பாய்ந்துள்ளது. இதை அறியாத சரஸ்வதி அந்த இரும்பு குழாயை தொட்டவுடன் மின்சாரம் பாய்ந்து தூக்கி அடித்து சம்பவ இடத்திலேயே சரஸ்வதி இறந்துள்ளார். தகவல் அறிந்து மாயனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சரஸ்வதியின் பிணத்தை கைப்பற்றி புலித்துறை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் தொலைத்தொடர்பு நிறுவன அதிகாரிகள் இந்த விபத்து குறித்து எந்தவித கவலை இல்லாமல் சரஸ்வதியின் உறவினர்களிடம் அவர்கள் குடும்பத்தினரிடமும் எந்தவித நிவாரண பேச்சுவார்த்தையும் நடத்த முன்வரவில்லை என தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் இன்று பிற்பகல் திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். சரஸ்வதியின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் தொலைத்தொடர்பு கோபுரத்துக்கு சுற்றிலும் பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவத்தை கேள்விப்பட்ட அந்த லாலாப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்தில் உள்ள தடுப்புகளை அகற்ற வேண்டும், சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் வெளியே செல்ல வேண்டும் என்று கூறி அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதை கேட்டுக் கொண்டனர். ஆனால் அவர்கள் அதில் மறுப்பு தெரிவித்தனர். இருந்த போதிலும் போலீசார் 2 மணி நேரம் எங்களுக்கு நேரம் கொடுங்கள், அதற்குள் நாங்கள் அந்த தனியார் தொலைத்தொடர்பு போக்குவரத்து அதிகாரிகளிடம் பேசி உங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்க ஏற்பாடு செய்கிறோம் என்று உறுதியளித்தனர். இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கலந்து சென்றனர். இந்த சாலை மறியலால் திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலும் பாதிப்பு ஏற்பட்டது. வெயிலால் பயணிகள் பேருந்தில் பயணம் செய்தவர்கள் கார்களில் பயணம் செய்தவர்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளானர். குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் அவதி அடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி கதிர்வேல்.